வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், துரந்தர் அப்படிங்கிற ஒரு படம் சில வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சுல, 1000 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைச்சிருக்குங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் 1000 கோடி சாதனை படைச்சிருக்கு. ஆனால் அந்த படங்கள்லாம் பல மொழிகளில் டப் செய்யப்பட்டு சைமல்டேனியஸாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த துரந்தர் படம் ஒன்லி ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆகி 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை படைச்சிருக்கு. பிஆர் ஸ்டண்ட் கிடையாது, ப்ரமோஷன் கிடையாது, எதுவுமே பண்ணலை படக்குழு. கண்டென்ட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டு. கடந்த காலத்தில் குறிப்பாக இந்த மும்பை டெரர் அட்டாக்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை படமாக கொடுத்துருக்காங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டி தள்ளுறாங்க. இப்போ எல்லாரும் மற்ற இந்திய மொழிகள்லையும் படத்தை டப் செய்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது டாபிக் ஒரு பஞ்சாயத்துங்க. என்னன்னா, கர்நாடகாவுக்கு போயிருந்த தமிழக அரசு பேருந்துகள் இருக்குல்ல, அந்த பேருந்துகளை கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய தமிழ் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில பெயிண்டெல்லாம் எடுத்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அரசு பேருந்தில். என்ன பஞ்சாயத்து? தமிழக அரசு பேருந்தில் ஏன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டுடைய பேர் வந்து குறிப்பிடப்படலை? இப்போ எஸ்சிடிசி அப்படின்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது அர்த்தம். அரசு அப்படிங்கிறது இருக்கு, தமிழ்நாடு அரசு அப்படின்னு போடுறதுல இவங்களுக்கு என்ன தயக்கம்? மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகா டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேர் என்ன? கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். கேரளாவிலையும் கேஎஸ்ஆர்டிசி தான், கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஆந்திர பிரதேசத்துக்கும் அந்த மாநிலத்துடைய பேர் இருக்கு, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். தெலுங்கானாவுக்கும் டிஜிஎஸ்ஆர்டிசி, தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அந்தந்த மாநிலத்துடைய பேர் இருக்குல்ல, தமிழ்நாடுடைய பேரும் நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸில் சேர்க்க வேண்டியதானே? அது என்ன அரசு? தமிழ்நாடு அரசுன்னு போடுறதுல என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியெல்லாம் சேர்ந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறி இருக்கு. இது ரெண்டு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சு இன்னைக்குங்க. இது தொடர்பாக சில டிபேட்ஸ் நடக்குது. முதல் டிபேட் என்ன அப்படின்னா, மலேசியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே இருந்து தாவேகா சார்பாக இங்கே பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக மலேசியா கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. மலேசியாவில் நடக்குது பாருங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்க தளபதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு இதை வந்து அரசியல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இங்கே வலுக்கட்டாயமாக தாவேகா நிர்வாகிகள் அங்கே வர சொல்லியிருக்காங்க மலேசியாவுக்கு அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து. ரெண்டாவது என்னன்னா, சமீபத்தில் தாவேகால மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு வெளிவந்துச்சா, அதில் அஜித்தா அப்படின்னு உங்கள் பேர் சரியாக தெரியல, அவங்க பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்படலையா. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவாளர்களோட எதிர்ப்பு தெரிவித்தாங்க. விஜயுடைய காரெல்லாம் நிப்பாட்டினாங்க பார்த்தீங்களா. பிறகு தாவேகா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தா அவர்களை சமூக வலைதளத்தில் மிக கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணாங்க. திடீர்னு ஒரு நியூஸு, அந்த அஜித்தா சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டாங்க, அதில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடந்துச்சு. விஜய் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் பங்கேற்க மலேசியா புறப்பட்டாரா. அப்போ திமுக என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய கட்சியை சேர்ந்த அவருடைய அபிமானி ஒருத்தங்க சூசைட் அட்டம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள நேரடியாக போய் பார்க்காம விஜய் பார்த்தீங்கன்னா ஏன் ஆடியோ லான்ச் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கேள்வி எழுப்ப திமுக தாவேகா இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து நடக்குது. இப்போ தந்தி டிவி இன்னைக்கு என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா, சிறிது உடல்நலம் தேறி வந்த அஜிதா மறுபடியும் உடல்நிலை மோசமாகி ஐசியூவுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு டிஎன் பாலிடிக்ஸில். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? பியூஷ் கோயல் இபிஎஸ் கூட ஆலோசனை நடத்த தமிழகம் வந்தார்ல, அப்போ அதிமுக ஒரு பட்டியலை பியூஷ் கோயல்கிட்ட கொடுத்ததாக தமிழக மீடியாக்கள் செய்தி வெளியிட்டாங்க. 170 அதிமுகவுக்கு, 23 பாஜக, பாமக 23, தேமுதிக 6, அமமுக 6, ஓபிஎஸ் 3, தமிழ் மாநில காங்கிரஸ் 3 அப்படின்னு இந்த பட்டியலை இபிஎஸ் கொடுத்ததாக செய்திகள் வந்துச்சு. உண்மையிலேயே அந்த மீட்டிங்கில் இபிஎஸ் அப்படிப்பட்ட பட்டியலை கொடுத்தாரா, இல்லை திமுகவுடைய மீடியாக்கள் இப்படி ஒரு செய்தியை பரப்பி விட்டு என்டிஏக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்களா, இல்லை அதிமுகவே இதை வந்து லீக் பண்ணி பார்ப்போம், கிரவுண்ட் லெவலில் இருந்து என்ன ஃபீட்பேக் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதிமுகவே இதை பண்ணுனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் நம்ம கேள்வி கேட்டிருந்தோமா. இப்போ துக்ளக் ரமேஷ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவுக்காக தேர்தல் வேலை பார்க்கக்கூடிய, அதிமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லக்கூடிய சிலருடைய தூண்டுதலின் பேரில் தான் இப்படிப்பட்ட பட்டியல் வந்து லீக் செய்யப்பட்டிருக்கு. அதிமுகவுக்கு வியூகம் வகுக்கிறவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க. பாஜக தொண்டர்கள் மத்தியில் என்ன நிலைப்பாடுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கோபப்பட்டா
ஃபர்தர் ஆலோசனை நடத்தி 30-35 தொகுதிகள் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். தொண்டர்கள்லாம் சைலண்டா இருந்தாங்கன்னா 23 லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளானோட அதிமுகவுக்கு வியூகம் வகுக்கிறவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு துக்ளக் ரமேஷ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெஃபினட்டா பாஜக தொண்டர்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா 2024 12 விழுக்காடு ஓட் ஷேரை அவங்க வாங்கி காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஓட் ஷேருக்கு அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கப்படணும். அதிமுக கொடுக்கிற தொகுதிகளை பாஜக வாங்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இல்ல, பாஜக அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு பெறக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துக்ளக் ரமேஷ் பேசியிருக்காரு. அவர் சொன்னது நடந்துச்சுன்னா டெஃபினட்டா அதை விட சிறந்த நியூஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் ஷேருக்கு மினிமம் 50 தொகுதி பாஜக போட்டியிடணும் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்தா இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்குல இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.